ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வந்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இன்னைக்கு நன்றி சொல்லிவிடுவோம். இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவகுமார் அவர்களுக்கும், மு ஜெயராமன் அண்ணன் அவர்களுக்கும், சிலம்பு செல்வி அக்கா அவர்களுக்கும், தில்லை பாலு, பவளக்கொடி பிரியா, மாலா சிவகுமார் மாவட்ட பொருளாளர், செல்வி செல்வம் அக்கா, ஜமுனா கேசவன் அக்கா, சுஷ்மிதா, ஜெயலட்சுமி, அப்புறம் இப்ப நம்ம மகளிர் பொறுப்பாளர்லாம் படிச்சோம். அவங்க எல்லாம் உங்களை பார்த்திருப்பாங்க. இது பின்னணியில இருந்து வேலை செய்து கொண்டு கஸ்தூரி அக்கா அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க என்னோட எல்லா ஊருக்கும் அவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் மகளிர் சங்க செயலாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், அவங்களுக்கு நன்றி. அடுத்தது அன்பழகன், ஜெயக்குமார், அருண்மொழித்தேவன், பூங்காவன கவுண்டர், பே காலமேகம் லட்சுமணன் அவர்கள். இதுல பாதி பேர் உங்களுக்கு தெரியும், உங்க ஊர்ல இருந்து தான் வந்திருப்பாங்க. சீனு, திருமலை வாசன், சேகர், கே பி சம்பத், வசீகரன், களையூர் சரவணன், TSR களிமூர்த்தி, சீனு தமிழ்ச்செல்வன், ஏழுமலை, DS நாகப்பன், பா ரகுபதி, RR கணபதி, செல்வமணி, முருகன், சத்யராஜ், சரவணன், ஜானகிராமன், பெருமாள், சேகர், சிவகுமார், ரவி, ராஜ்குமார், துளுக்கானம், சிவா என்கின்ற சிவச்சந்திரன், ராமச்சந்திரன், தேவராஜ், அருண்குமார், KP ராமு, மணிமாறன், சந்திரசேகர், குணசேகர், கண்ணன், சதீஷ், சிவராசன், ஏழுமலை, ராகுல், சுரேஷ். யாராவது உங்களுடைய அண்ணன் தம்பில இருக்காங்களாமா? இருப்பாங்க தானே, உங்க ஊர்க்காரங்க இருப்பாங்க இதுல. செஞ்சி தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய தலைவர்கள் சின்ன தம்பி, பாட்டாளி குமார், ஆப்செட் முருகன், லக்ஷ்மணன், அசோக சக்கரவர்த்தி, சிலம்பரசன் என்ற வாலிபன், மும்மூர்த்தி, ஜீவா, திருமலை, கண்ணன், தமிழரசன், சேட்டு, ரங்கசாமி, நீலகண்டன், முனியன், சந்திரசேகர், சத்யராஜ், கருணாகரன், அருள். நன்றியுரை வழங்க இருக்கிற சுரேஷ். எல்லா பேரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களும் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். ஆசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றிகள். இப்ப இந்த செஞ்சினாலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் தானம்மா. எல்லாரும் செஞ்சி கோட்டைக்கு போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருப்பீங்க. சுற்றுலா தலம் மட்டும் இல்ல, அது மிகப்பெரிய வரலாறு சிறப்பு உடைய ஒரு ஊர், ஒரு கோட்டை. எல்லாருமே ராஜாலாம் அரண்மனை தானே கட்டுவாங்க. எல்லாருமே ராஜாக்கள்லாம் பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கட்டுவாங்க. ஆனா இங்க கோட்டை கட்டி இருக்காரு ஒரு ராஜா. அது அன்றைக்கு ரொம்ப காலம், அதாவது 1100 அந்த வருட கணக்குல காடவராயர்கள் என்ற வன்னிய மன்னர்கள் கட்டின கோட்டை தான் செஞ்சி கோட்டை. அதற்கப்புறம் பல்லவர்கள் வந்திருக்கிறாங்க, சோழர்கள் வந்திருக்கிறாங்க, மராட்டியர்கள் வந்திருக்காங்க, நவாப் வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் முகலாயர்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்தப்புறம் தான் இந்த ராஜபுத்திர சத்திரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு ராஜாக்கள் இந்த கோட்டைக்கு பாதுகாவலா வந்திருக்காங்க. அதுல ஒரு ராஜா தேசிங் ராஜா தெரியுமா? பாட்டு தெரியும் உங்க எல்லாருக்கும். அந்த தேசிங் ராஜானா தேசிங் இல்ல, தேஜ் சிங். அவர் பேரு சிங், தேஜ் சிங் அப்படின்ற அந்த ராஜா தான் இதை ஆண்டிருக்கார். 18 வயசு தான் அவரு இந்த இடத்துல அவருடைய வாழ்ந்திருக்கிறார். 18 வயசு நிரம்பிய ஒரு இளைஞன் வீர மரணம் அடைஞ்சு அவர் ஒரு 350 படை வீரர்கள் மட்டும்தான் வச்சிருந்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 5000 முகலாய படை வீரர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைஞ்சாரு. அதனாலதான் அவர் பேரை இன்றைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கோட்டையில நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு பெரிய கோட்டை இது. வெளியில மிகப்பெரிய அகழினா என்ன, தண்ணி இருக்கும். அதுல முதல்ல எல்லாம் விடுவாங்க. ஏன்னா யாராவது அந்த கோட்டைக்குள்ள வரணும்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய அந்த தண்ணியை தாண்டி தான் அந்த கோட்டை காம்பவுண்ட் மதில் சுவருக்கு வரணுமா. அந்த அந்த அகழியில தண்ணியில முதல்ல விட்டுருப்பாங்க. ஏன்னா யாரா உள்ள குதிச்சா அந்த முதல்ல அவங்கள சும்மா விடாது இல்லையா, கடிச்சு சாப்பிட்டுடும். அதனால முதலைகள்லாம் சுத்தி இருக்குமா அந்த கோட்டையை சுத்தி.
பெரிய பெரிய மதில் சுவர்கள், அப்புறம் யானை மேடை, யானையெல்லாம் கட்டி பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், குதிரை லாயம், அப்புறம் காவலர்கள்லாம் இருக்கக்கூடிய அவங்களுக்கான இடம், அதுக்கப்புறம் வெடிகுண்டு, பீரங்கி மேடை, வெடிகுண்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம், இத்தனையும் இருக்குமா. அதுக்கப்புறம் தான் அந்த புறம் தர்பார்லாம் இருக்கும். என்னம்மா நீங்க வேற செஞ்சி கோட்டையை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்க வீட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க கதைக்கு வாங்கன்னு. உங்க கதைக்கு தான் வர, கேளுங்க. அதாவது இத்தனை 3 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு கோட்டை எது கட்டுறாங்க தெரியுமா? அவங்களுடைய அதில் வாழக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். மக்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த 3 அடுக்கு கோட்டையை கட்டுறாங்க. அப்ப ராஜாவோட வேலை என்ன? அவரிடம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணும். எதிரி வந்தா சண்டை போடுவாங்க, அது வேற விஷயம். ஆனா இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டினதற்கான ஒரே காரணம் அதில் வாழக்கூடிய விவசாயிகளையும் நெசவாளர்களையும் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டினாங்க. அதுதான் ஒரு ராஜா, ஒரு அரசருடைய முதல் வேலை. தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் முதல் வேலை. ஆனால் இன்றைக்கு அரசாங்கங்கள் அப்படிதான் இருக்கா? அப்படிதான் இருக்காமா? நம்முடைய மக்களை அவர்கள் பாதுகாக்கிறாங்களா? விவசாயிகள் இருக்காங்க, நெசவாளர்கள் இருக்கிறாங்க, மீன்பிடி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, வணிகர்கள் இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இவர்களெல்லாம் பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இன்றைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இல்லைன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு நம்ம பெண்கள் இருக்கோம், முதல் உரிமை நமக்கு என்ன வேணும்? குடி தண்ணீர். தண்ணி நல்லா இருக்கணுமா? தண்ணி வேணும் இல்லம்மா, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? அது அடிப்படை உரிமை. இப்ப செஞ்சில தண்ணி உப்பு கரிக்குது, சுண்ணாம்பு கலந்து இருக்குது, தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? சுண்ணாம்பு கலந்த நீர், உப்பு கரிக்கும் நீர். அப்ப என்ன பண்ணணும்? நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்குதான் திருக்கோவிலூர்ல இருந்து தென்பெண்ணை ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பதற்காக திருக்கோவிலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஏதோ வாய்க்கால் தூர்ந்துச்சு, அது தூர்ந்துச்சுன்ட்டு இது அந்த பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அந்த திட்டத்தையே அமுல்படுத்தல. அப்போ இன்னைக்கும் செஞ்சி மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க என்ன தண்ணி குடிக்கிறது? உப்பு தண்ணீரும் சுண்ணாம்பு கலந்த தண்ணீர். சுண்ணாம்ப எதுக்கு உபயோகப்படுத்துவாங்க? வீட்டு வெள்ளை அடிக்க தானே. அது யாராவது சாப்பிடுவாங்களா? அததான் இன்னைக்கு தண்ணியில கலந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. அதை தான் குடிநீராக குழந்தைங்களுக்கு வடிகட்டி காய்ச்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை? அடுத்தது விவசாயம். செஞ்சினால விவசாயம் தானமா? எல்லாரும் என்ன பண்றீங்க? விவசாயமா? விவசாயம்னா கை தூக்குங்க. எல்லாரும் கை தூக்கிட்டீங்க. விவசாயி தானே. நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள் தான். எங்க அண்ணெல்லாம் இன்னும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல அவங்க எல்லாம் இந்த மாவட்டம் இல்ல, திருவண்ணாமலை மாவட்டம். அப்போ விவசாயிகள் இவ்வளவு பேர் எல்லாருமே விவசாயிங்க. நான் நினைக்கிறேன் எல்இடியில கீழே இந்த விழாவை பார்த்து கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகளிரும் கை தூக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை பேர் விவசாயிகள். என்னமா அதிகமா விளைவிக்கிறோம்? நெல்லா? நெல் இல்லனா கரும்பு. அதானம்மா, 2 தான், நெல்லு கரும்பு. இதுக்கு எங்க தண்ணி வருது? செஞ்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆறுகளோ நதிகளோ ஒன்னும் கிடையாது. எல்லாமே வானம் பார்த்த பூமி. மழை பெய்தால் விவசாயம், மழை இல்லை என்றால் விவசாயம் பண்ண முடியாது. தண்ணி வந்திருக்கணும். எங்க கொண்டு வந்திருக்கணும் இவங்க? தென்பெண்ணை ஆற்று நீர் இதுல சாத்தனூர் அணைக்கு வருது. அங்கிருந்து அந்த நீரை இந்த துறிஞ்சல் ஆறு மூலமாக எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு 36 ஏரிகளை நிரப்பலாமா. விழுப்புரம் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய 36 ஏரிகளை இந்த தண்ணி கொண்டு நிரப்பினால் அந்த தண்ணி நமக்கு விவசாயத்துக்கு பயன்படும். கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர். 10,000 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு குடும்பம்னா கூட எத்தனை குடும்பம் பிழைக்கும் பாருங்க. 10,000 குடும்பங்கள் பிழைக்கும்.
இல்லையா? அந்த தண்ணி வந்தா நல்ல நெல்லு விவசாயம் எல்லாம் வந்திருந்தா 10,000 குடும்பங்கள் பிழைத்திருக்கும். ஆனா 1970 நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணதோட சரி, 70 நம்ம பாதி பேர் இந்த குழந்தைங்க எல்லாம் பிறந்திருக்க கூட மாட்டாங்க. இல்ல, நீங்க எல்லாம் பிறந்திருக்கவே இல்ல. இன்னி வரைக்கும் அந்த திட்டத்தை திட்டமா தான் வச்சிருக்காங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த நந்தன் கால்வாய் திட்டம் மட்டும் இருந்திருந்தா இந்த மாவட்டம் நல்ல பசுமையா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 100 மூட்டை நெல் விளையிற இடத்துல 500 மூட்டை நெல் விளைஞ்சிருக்கும். 500 மூட்டை நெல் இருந்தா ஒரு புது வீடு கட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா? புது வீடு, சொந்த வீடு, ஓட்டு வீடுல இருந்து நல்ல ஒரு சிமெண்ட் வீடு கட்டிக்கலாம். இது விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல அதிகமாக குடிசை இருக்கக்கூடிய மாவட்டம்னா தமிழ்நாட்டிலே அது நம்ம மாவட்டம் தான் விழுப்புரம் மாவட்டம். அதிகமாக குடிசைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இதுதான். அப்ப 500 மூட்டை நெல் விளைஞ்சா அந்த குடிசை இருக்குமா? ஒரு வீட்டுல அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. நீங்க தண்ணியே கொடுக்கல, அதாவது குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கொடுக்கல, விவசாயம் செய்யறதுக்கும் நல்ல தண்ணி கொடுக்கல. எந்த தண்ணியை கொடுத்து வச்சிருக்கீங்க? எந்த தண்ணி கொடுத்திருக்காங்க? சுண்ணாம்பு தண்ணி. அதை விட இன்னும் ஒரு மோசமான தண்ணியை கொடுத்திருக்காங்களா? அது என்னது? ஆறாக எல்லா தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடிய தண்ணி ஒரே தண்ணி. அது என்ன தண்ணி? ஒயின் ஷாப், டாஸ்மாக், சாராய தண்ணி தானே கொடுத்து வச்சிருக்காங்க. ஆறாக தமிழ்நாடு முழுக்க ஓடக்கூடியது எது? அவங்க கையெல்லாம் காட்டுறாங்க. அந்த தண்ணி தான், அந்த தண்ணி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. டாஸ்மாக் மட்டும் கிட்டத்தட்ட இந்த மாவட்டம் விழுப்புரமோ கள்ளக்குறிச்சி சேர்த்து 193 195 கடை, 200 கடை கிட்ட இந்த மாவட்டத்துல இருக்குது. 200 கடை. இது டாஸ்மாக் மட்டும். சந்து கடை இருக்குதா உங்க ஊர்ல? உங்க ஊர்ல இல்லையா? சந்து கடையே கிடையாது, டைரக்டா டாஸ்மாக் தான். சந்து கடை. ஒரு டாஸ்மாக்கு 5 சந்து கடையும். ஒரு டாஸ்மாக்கு குறைந்தது 5 சந்து கடைகள். இங்க 200 சந்து டாஸ்மாக் இருக்குன்னா குறைஞ்சது 600 700 இல்ல 1000 கூட இருக்கலாம். அத்தனை சந்து கடைகள் இந்த ஒருங்கிணைந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்காமா. அப்ப நம்ம வீட்டுல இருக்க ஆண் மக்கள் தடுக்கி விழுந்தா எங்க விழுவாங்க? ஒயின் ஷாப். யார் குழந்தை சொல்லுது? தடுக்கி விழுந்தா ஒயின் ஷாப்ல தான் விழணும். என்ன வேற வழியே கிடையாது. இந்த கடையில இல்லனா பாவம் அவங்க கஷ்டப்பட்டு ஏமாற்றம் அடைந்து போவே கூடாது. இந்த கடையிலனா அந்த கடை, அந்த கடையில இன்னொரு கடைன்ற அளவுக்கு அவ்வளோ திறந்து வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய மக்களும் எப்படின்னா, போன வருஷம் பொங்கல்ல போன வருஷம் எவ்வளவு குடிச்சாங்க தெரியுமா? போன வருஷம் 2025 பொங்கல் வருது அடுத்த வாரம். நம்ம பெரும்பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு மாட்டு பொங்கலுக்கு மாடு இருந்தா மாடு, டிராக்டர் இருந்தா டிராக்டர் இல்லையா? அதுக்கெல்லாம் சரி பண்ணி நல்லா பலன்னு தொடச்சு வச்சிருப்போம். மாட்டு பொங்கல்னா மாடுக்கு கொடுப்பாங்க. வீட்டுல எல்லாருமே இப்ப ஒரு கறவை மாடு வச்சிருக்கிறோம். அந்த கறவை மாடை நல்லா குளிப்பாட்டி அதுக்கு நம்ம வர்ணம் அடிச்சு, எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய வர்ணமும் நீலம் மஞ்சள் சிவப்பு தான் அடிப்பீங்கல்ல கொம்புக்கு. நம்ம கட்சி கலர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பட்டொளி வீசும் அந்த 3 வண்ணங்களே அந்த மாட்டு கொம்புல அடிச்சு வைப்பீங்க. அதை கூட்டிட்டு போய் பூஜை பண்ணி எல்லாமே அது கழுத்துல அது ஒரு வடை மாதிரி மாலை போட்டு அந்த போடுவோம். அதுல ஆவாரம் பூ கட்டுவோம். அதெல்லாம் கட்டி மாட்டு கழுத்துக்கு டெக்கரேஷன் பலூனு அதெல்லாம் போட்டு அதை மாடுக்கு அலங்காரம் பண்ணுவோம். அதான் பண்ணுவோம். ஊர்னா மாட்டு பொங்கல் அதானே. ஆனா நம்ம மக்கள் காலையில கண்டிப்பாக குளிச்சுட்டு கோயில்ல எல்லாரும் போவாங்க. அப்ப கூட நம்ம ஆண் மக்கள் நம்மளோட தான் வருவாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற அப்பாவா இருக்கட்டும், நம்ம அண்ணன் தம்பியா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களா கண்டிப்பா கோயிலுக்கு வருவாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் எங்க போனாங்க? டாஸ்மாக் போயிருப்பாங்க. சாயங்காலமானா அதான் கதை. என்ன ஆயிடுது? இந்த போன வருஷம் பொங்கல் அன்றைக்கு 30 கோடிக்கு குடிச்சிருக்கிறாங்கம்மா. 30 கோடி. இந்த மாவட்டம் தமிழ்நாடு முழுக்க நான் சொல்ல வரல, ஒன்லி விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் 30 கோடி. எங்கதான் அந்த காசு வருது? எதுவுமே தெரியல. 30 கோடிக்கு டாஸ்மாக் குடிச்சிருக்கிறாங்க. உங்க பணம் தான் நினைக்கிறேன். நீங்க தான் கொடுத்தீங்களா? பரவாயில்ல, பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஜாலியா இருப்பா அப்படின்னு கொடுத்துட்டீங்களா? உங்க சுருக்கு பைய திறந்து 30 கோடி இல்ல
அப்படி எப்படி போச்சு அந்த 30 கோடின்னு தெரியல. அந்த 30 கோடி இருந்தா இந்த மாவட்டத்தையே நல்லா ஆக்கி இருக்கலாமா? இல்ல. அத புத்தாண்டு வந்துச்சே ஜனவரி 1 அன்னைக்கு மட்டும் 11 கோடி குடிச்சிக்கிறாங்க. ஒரே நாள் 11 கோடி குடிச்சிருக்கிறாங்கம்மா. எனக்கு தான் ஆச்சரியமா இருக்குது. எப்படி இப்ப காசு இவ்வளவு காசு எங்கன்னு வருது? இந்த காசு நம்ம வீட்டுல இல்லல்ல, நம்ம பீரோல இருக்குதா இல்ல நம்ம பர்ஸ்ல இருக்குதா? இல்லாம ஆனா கடைக்கு மட்டும் எப்படியோ போயிடுது. அதுதான் பெரிய அதிசயமா இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா நடக்குது, இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் 3000 ரூபாய் வந்து பேங்க்ல விழுந்துடுதுன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கெல்லாம் வந்துச்சு? எல்லாருக்கும் வந்துச்சு. நேத்தே போயிடுச்சா? நேத்து நைட்டு கையில வந்ததா? பேங்க்ல வந்ததோ கையில வந்ததோ 3000 ரூபாய். அந்த 3000 ரூபாய் பொங்கலை மனதை வைத்துதான் வந்திருக்கிறது. பொங்கல் 3 நாட்கள் நடக்கும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். பொங்கல் அன்னைக்கு 1000 ரூபாய், மாட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னொரு 1000 ரூபாய், காணும் பொங்கல் அன்னைக்கு இன்னொரு 1000 ரூபாய் கொண்டு போய் டாஸ்மாக்ல கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுதானே நடக்க போகுது. அதான் பண்ணுவாங்க. ஏன்னா போன வருஷம் 30 கோடி குடிச்சாங்க. இந்த வருஷம் எவ்வளவு கோடி கொடுக்க போறாங்களோ? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல, வராததுனால 3000 ரூபாய் அவங்க தரல. அதுக்கு முந்தின வருஷமும் தேர்தல் வரல, வராததுனால உங்களுக்கு 3000 1000 ரூபாய் தரல. இந்த வருஷம் என்ன வருது? தேர்தல். தேர்தல் வருவதால் உங்களுக்கு 3000 ரூபாய் உங்க கையில கொடுத்துட்டாங்க. ஆனா அது உங்களுக்கு வரப்போறது இல்ல. அந்த 3000 வச்சுக்கிட்டு என்ன 30 வருஷமா நம்ம காலம் தள்ள முடியும்? அந்த 3000 ரூபாய் இந்த 3 நாள் பொங்கல் அன்றைக்கு எல்லாரும் குடிச்சு காலியாக போகுது. அதுதான் நடக்க போகுது. அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வருஷம் மாசம் கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் எங்கன்னு வருது? மகளிர் உரிமை தொகை. நம்ம சொல்ற உரிமையும் அவங்க சொல்ற உரிமையும் வேற. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் எங்கே இருந்து வருகிறது என்றால் உங்கள் வீட்டிலிருந்து தான் வருகிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் டாஸ்மாக்லயும் வைன் ஷாப்லயும் கொடுக்கிற காசு தான் திருப்பி 1000 ரூபாய் மாசம் உங்க வீட்டுக்கு வருது. இதுதான் நடக்குது. வேற இதுதான் உங்க காசு தான் உங்களுக்கே திருப்பி வேற ரூபத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாவை கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தான் நான் சொன்னேன், 200 டாஸ்மாக் 500 சந்து கடையெல்லாம் திறந்து விட்டுட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஆண் மக்களை எல்லாம் விவசாய பெருங்குடின்னு எவ்வளவு பெருமையா நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த விவசாய பெருங்குடி மக்களை இன்னைக்கு குடிக்கு அடிமையாக்கி விட்டாங்க. இப்ப இந்த அரசாங்கம் அதான் நடந்துட்டு இருக்கு. பாவம் வெகுளியான விவசாயிகள், ஏழை எளிய உழைக்க மட்டுமே தெரிந்த விவசாய குடும்பம் இல்லையாமா? உழைப்பாங்க. வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, காலையில கொண்டு போய் மாடை கட்டணுமா, ஏர் பூட்டணுமா, நாத்து நட்டமா, நடவு நட்டமா, இதே வேலைதான். தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சறது எவ்வளவு பெரிய வேலை. அதெல்லாம் செய்து விட்டு கடைசியில எல்லா உழைப்பையும் கொண்டு போய் டாஸ்மாக்ல அடகு வச்சதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க ஒரே விஷயம். தெரியும்ல எல்லாருக்கும். அடுத்தது இந்த ஊர்ல இது 7000 கோடிக்கு குடிக்கிற 70000 கோடி வருஷத்துக்கு டாஸ்மாக்ல வர வருமானம் 70000 கோடி. நானே பொங்கலுக்கு 30 கோடி தான் சொன்னேன். அதை விட இது பெரிய நம்பர். வருஷம் முழுக்க குடிக்கிறது 70000 கோடி ரூபாய். அதை விட சந்து கடையில குடிக்கிறது இன்னொரு 70000 கோடி ரூபாய். கள்ளச்சாராயம் மூலம் இன்னொரு 1000 கோடி ரூபாய். எத்தனை ரூபாய் பாருங்க. எல்லாம் வெளியில இருந்து யாரும் கொடுக்கல, உங்க வீட்டுல இருந்து தான் வருது. உங்க வீட்டுல நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உழைச்சு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வச்ச காசு தான் டாஸ்மாக்ல போயிடுது. அதுதான் 70000 கோடி, இன்னொரு 70000 கோடி, இன்னொரு 1000 கோடி. எதுலயுமே கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் எல்லாம் கிடையாது. எல்லாமே கெட்டது தானே. என்ன கள்ளச்சாராயம் சாப்பிட்டா உடனே உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போகணும். இந்த சாராயம் டாஸ்மாக்ல இருக்கிற சாராயமும் அதே கதிதான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை அழிக்கும். அதனாலதான் ஞாபகம் வச்சுங்க, 1000 ரூபாவும் 3000 ரூபாவும் கொடுத்து உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட ஓட்ட வாங்கிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இதை விட அதிகமா கடை திறப்பாங்க. அதான் திறப்பாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு இதை விட அதிகமாக கடைகளை திறந்து நம் பிள்ளைகளை, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய குழந்தைகளையும் அதே போல குடிக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கைய பாழாக்குவது இந்த அரசாங்கத்துடைய ஒரே நோக்கம். நம்ம கேட்ட எந்த நல்ல திட்டமும் கொண்டு வரல. நந்தன் கால்வாய் திட்டம் கொண்டு வரல. அதுக்கப்புறம் திருக்கோவிலூர்ல இருந்து கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரல. அப்புறம் இங்க
அதெல்லாம் கொண்டு வராம சாராய கடையை திறந்து விட்டாங்க. இங்க செஞ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெல் கிடங்கு இருக்கு இல்லைங்களாங்க, மிக பெருசு, 5 ஏக்கர்ல. அது எதுக்கு 1978 கட்டினாங்க. அப்ப ஒருங்கிணைந்த வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டத்துல அரிசி நெல்லை கொண்டு வந்து அங்க போடுவாங்களாம். தேனி, திண்டுக்கல், சேலத்துல இருந்தெல்லாம் நல்ல விலை கிடைக்குதுன்னு இங்க கொண்டு அரிசி போடுவாங்களாம். ஆனா இன்னைக்கும் அத எப்ப ஆரம்பிச்சாங்களோ, எந்த கதியில ஆரம்பிச்சாங்களோ அப்படியேதான் இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய விவசாய பெருகிய இந்த மாவட்டம் தானே, ஒரு 20 ஏக்கர்ல அதை விரிவுபடுத்தி இருந்தா அந்த நெல் மூட்டைய மழையில வெயிலையுமா போட்டு வைக்கிறது? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விவசாயி அதை உழைச்சு நெல்லை கொண்டு வந்து அதை மூட்டை கட்டி கொண்டு வந்து அங்க போட்டா அதை மழையில போட்டு வச்சிருக்கீங்களே, நியாயமா? அடுக்குமா இது? எப்படி நீங்க ஒரு கோடவுன் கூட கட்ட மாட்டேன்றீங்க? ஒரு கோடவுன் மேல ஒரு தார் ஷீட், ஒரு ஷீட் போட்டா அந்த நெல்லு மூட்டை நனையாம இருக்கும். ஆனா ஷீட் எல்லாம் போடுறதே கிடையாது. அப்படியே ஓப்பனர், ஒரே திறந்த வெளி மைதானமாக இருக்கிறது. 20 ஏக்கர் அதை பெருசா பண்ணுங்கன்னு விவசாயிங்க போராட்டம் பண்ணி எல்லாம் கேட்டு பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. ஏதோ ஒரு இப்பதான் புதுசா ஒரு ஷீட் கட்டினாங்களாம், அதுலயே வணிக வளாகமாக்கிடுச்சாங்க, கடைங்க தான் வந்துருச்சு. விவசாயி அவங்க மூட்டையை வைக்கிறதுக்கு முடியல. அதான் நம்ம நடக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அது ஃபுல்லா கடை வந்து விட்டது. அந்த ஷீட் கட்டின இடத்துல அங்கேயே விவசாயிகள் அதை உபயோகப்படுத்த முடியல. இதுதான் நடந்திருக்கு. விவசாயம்னாலே கண்டுக்காம இருக்கிறதா இவங்க ஒரே வேலை. ஆனா டாஸ்மாக் எங்க வச்சுக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு பத்திரமா வச்சிருக்காங்க பாருங்க. இந்த நெல் மூட்டைக்கு பாதுகாப்பு இல்ல. டாஸ்மாக் செஞ்சில மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட், 4 கூட்ரோடு இருக்கா செஞ்சில. அங்க ஒரே ஒரு டாஸ்மாக் இருக்குதா? அதுக்கு எத்தனை பாதுகாப்பு? காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம், காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், 3மே அந்த டாஸ்மாக சுத்தி தான் இருக்குது இல்லையா? அப்போ டாஸ்மாக்கு இவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்த நீங்க, இவ்வளவு பெரிய பந்தோபஸ்து கொடுத்து பாதுகாப்பு கொடுத்த நீங்க, ஒயின் ஷாப்புக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்த நீங்க, அந்த நெல்லு மூட்டை அதுக்கு ஏன் விவசாயிக்கு ஒரு பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடியல? இதா பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப புதுசா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க போன வருஷம். அது எந்த ஏரியாங்க? சிட்டாமூண்டி ஏரியால அரசு கலை கல்லூரி. அங்க ஒரு கல்லூரி ஆரம்பித்தால் முதல்ல அங்க பேருந்து நிலையம் தான் வைப்பாங்க. என்னவா வைப்பாங்க? ஏன்னா பசங்க படிக்கிறதுக்கு பேருந்துல பத்திரமா வந்து ஏறி போனோம். பேருந்து நிலையம் இல்ல. ஆனா என்ன வச்சிருக்காங்க? டாஸ்மாக். அப்ப என்ன நீங்க சொல்றீங்க? அந்த கலை கல்லூரியில 50 வயசு 60 வயசு ஆளுங்களா படிக்கிறாங்க? 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க தானே பிடிக்கிறாங்க. அப்ப அந்த 18 வயசு பசங்களை குடிக்க சொல்றீங்களா? கலைக்கல்லூரி ஆரம்பித்து விட்டு பேருந்து நிலையம் வைக்கவில்லை, அங்க போய் டாஸ்மாக திறந்து வச்சிருக்கீங்களே. அப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் போய் குடிங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி தானே அர்த்தம். இதுவா ஒரு அரசாங்கம்? நீங்க தான் இதுதான் ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணமா? ஒரு ராஜானா எப்படி பாதுகாக்கணும் செஞ்சிக்கோட்டையை பார்த்து நம்ம கத்துக்கணும். ஆனா இங்க இருக்கிற அரசாங்கத்துல நிறைய குழந்தைங்களே பாதுகாக்கல, பெண்களுக்கு அதுக்கு வேற பாதுகாப்பு இல்ல. பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இப்ப மதுவுக்கு அடிமையானவங்க எல்லாம் என்ன பெரிய பெரிய ஆம்பளைங்களா தான் இருக்கிறாங்க, எல்லாம் வைன் ஷாப்க்கு போறாங்க. ஆனா குழந்தைங்க, ஸ்கூல் பசங்க எல்லா இடத்துலயும் நீக்கமர கிடைப்பது போதை, கஞ்சா. போதை பொருள் சின்னதா டேப்லெட் மாதிரி இருக்குதான், மிட்டாய் மாதிரி இருக்குதான், ஸ்டாம்ப் மாதிரி இருக்குதா, விலை ரொம்ப கம்மி. இதுவாவது 140 ரூபாய் 150 ரூபாய் எது இந்த குவார்டர் விலையெல்லாம். ஆனா இதெல்லாம் மிட்டாய் விலை தான். அதை வாங்கி அப்படியே வாயில போட்டுக்கிட்டு அந்த பசங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியல. அவங்க பாட்டு நடந்து போய் சில பேரு தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்களாம், தூக்கு மாட்டிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு புத்தி எதுவும் சரி, புத்தி அவங்க நல்லா தான் இருக்காங்க. போதை பழக்கத்துல புத்தி ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போனதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் தற்கொலைக்கு முயல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை. இதான் பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமா கிடையாது. குடிச்சிட்டு வர ஆம்பளைங்க என்ன பண்றாங்க? நல்லா வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிங்க திருப்பி அடிப்பாங்களா? யாராவது திருப்பி இனிமேல் திருப்பி அடிப்பீங்களா? ஆமா ஆமா பாருங்க, அதாவது அடிக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில மனைவிமார்கள் மீது
ஏன்னா கணவன்மார்கள் குடிச்சிட்டு வந்து கை வைக்கிறாங்க, குழந்தைங்களையும் அடிக்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு? காசு வேணும். ஒரு காசு இருந்தாதான் அவங்க போய் கடைக்கு போக முடியும்ன்றதுக்காக மனைவிமார்களை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. வடிவேல் படத்துல எல்லாம் இந்த மாதிரி நான் காமெடி எல்லாம் நம்ம பார்ப்போம்ல, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்க்க காமெடியா இருக்கும். ஆனா நிஜமாக அனுபவிக்கும் பெண்களுக்கு தான் அதோட வேதனை தெரியும் இல்லையா? என்னடா இது, எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கஷ்டம், உடம்புலாம் என்ன ஆவறது. எத்தனையோ பெண்கள் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறாங்க. அதாவது இந்த குடிக்க அடிமையானவங்க இதா பண்றாங்க. போதை பழக்கத்துக்கு அடிமையான சின்ன பசங்களுக்கு இதேதான். ஒரு சமீபத்துல ஒரு இடத்துல அறிவாளால 4 பேர் சேர்ந்து ஒரு பையனை வெட்டியிருக்காங்க. போதை பழக்கத்துல என்ன பண்றோம்னு தெரியல. அதே மாதிரி 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை குழந்தை பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அதுங்களை கொண்டு போட்டுறாங்க. போதை பழக்கத்தால் இவ்வளவு நடக்குது. இதெல்லாம் சின்ன பசங்க தான் செய்யறாங்க. அதனால இந்த போதை பழக்கத்தையும் மது பழக்கத்தையும் விட்டு ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணுமா? தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கணுமா? இவங்க செய்வாங்களா? இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்வாங்களா? அவங்களுக்கு காசு மட்டும் தானே குறிக்கோள். ஆனா அதே போதை பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒழிப்பேன், குடிய தமிழ்நாட்டை விட்டு ஒழித்து பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்றது ஒரே அண்ணன், உங்க அண்ணன் தான், மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதை என்னைக்குமே சொல்லிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் மட்டும்தான் உங்களுக்காக யோசிச்சு உங்க கிராமத்துக்கு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தார். வேற யாரும் அந்த 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கல. என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல ஏதாவது அடிபட்டுச்சுனாலோ அவங்களுக்கு பிரசவ வலி வந்தாலோ யாரு அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க? கிராமத்துல காலையில எழுந்து போயிடுவாங்களாமா? வீட்டுல இருக்க ஆண்கள் கொள்ளைக்கு போயிடுவாங்க இல்லையா? கொள்ளின்னு சொல்லுவோம், கொள்ளைன்னு சொல்லுவோம். எதுக்கு? கழனிக்கு போயிடுவாங்க. அப்போ பெண்கள் வீட்டுல இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. இல்ல கை குழந்தைகள் இருப்பாங்க. இவங்க யாராவது அவங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? வயதானவர்களால முடியாது. சின்ன குழந்தைங்களால ஒரு அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போக முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் 108 ஆம்புலன்ஸ். கிராமத்தில் இருக்கும் என்னுடைய அன்பு சகோதரிகள் எந்த ஒரு விஷயம்னாலும் 108 என்ற எண்ணுக்கு உடனே தொடர்பு கொண்டால், ஒரு போன் பண்ணா அவங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள அந்த வண்டி அவங்கள கூட்டிட்டு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கும் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அது உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அதுல எத்தனையோ பிரசவங்கள், எத்தனையோ குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அடிப்பட்டவங்க எல்லாம் உயிர் பழிச்சிருக்காங்க. இல்லனா ஆம்புலன்ஸ் இல்லாம என்ன இருக்கும்? டக்குனு கூட்டிட்டு போக முடியாதுல்ல. அங்கே ரத்தம் கசிஞ்சு அவங்க அப்பயே கூட உயிரை விட்டுருப்பாங்க. ஆனா உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த திட்டத்தை அன்புமணி தான் உங்களுக்கு கொடுத்தாரு. அதே போல ஒவ்வொரு கிராமப்புற சுகாதார நிலையமா இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், எங்க போனாலும் உங்களுக்கு தரமான மருத்துவம், சுத்தமான நல்ல மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஊசி தெரியும்ல, ஒரு முறை தான். அந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன பசங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 2005க்கு முன்னாடி எல்லா மருத்துவமனையிலும் ஒரு ஊசி தான் எல்லாருக்கும் போடுவாங்க. இல்ல அந்த ஊசிய சுடுதண்ணியில கழுவி தான் போடுவாங்க. ஒருத்தருக்கு போட்ட ஊசி தான் இன்னொரு 10 பேருக்கு போடுவாங்க, இல்ல 20 பேருக்கு போடுவாங்க. ஆனா மருத்துவர் அன்புமணி அவர் ஒரு டாக்டர், அவருக்கு தெரியும் அந்த ஊசி ஒரு முறை ஒருத்தருக்கு போட்ட ஊசி இன்னொருத்தருக்கு போட்டா அவர்களுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தருக்கு வரும் என்று தெரிஞ்சு அந்த திட்டத்தை ஒரே நாள் அடியோட ஒழிச்சு கட்டினாங்க. எதை கொண்டு வந்தாங்க? நல்ல ஊசி ஒரு முறை பயன்படுத்தினா அதை தூக்கி போட்டு, அது எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய கிராம மக்கள், எங்களுடைய ஏழை எளிய கிராமப்புற மக்கள் ஆஸ்பத்திரிக்கு உயிருக்காக தான் வர்றாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க உயிரோட விளையாடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு முறை மட்டும் தான் அந்த ஊசியை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஊசி ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஊசி, நான் அந்த சுகாதாரமான திட்டத்தை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி. அது உங்களுக்காக தான் கொடுத்தாரு, உங்க உயிருக்காக தான் கொடுத்தாரு. நம் குழந்தைகளுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அந்த திட்டம். இதெல்லாம் உங்களுக்காக தான் செய்திருக்கிறாரு. அவருடைய டார்கெட் என்ன தெரியுமா? டார்கெட்னா என்ன? இலக்கு, குறிக்கோள் அப்படின்னா என்ன? அவருடைய டார்கெட் விவசாயிகள் சந்தோஷமா இருக்கணும், நெசவாளர்கள் நிம்மதியா இருக்கணும்,
மீன்பிடி தொழிலாளர்கள் அவங்க உயிருக்கு உத்தரவாதத்தோட நல்லா இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும். குழந்தைகள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்முடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும். அவர்களுக்கு தரமான, கிராமப்புற மக்களுக்கு தரமான இலவசம் கிடைக்க வேண்டும். தரமான சுகாதாரமான நல்ல திட்டங்கள் போனோம். இலவச கல்வி, இலவச மருத்துவம், இலவசமாக விவசாய பொருட்கள், இடுபொருட்களை இலவசமா அதெல்லாம் தான் கிடைக்கணும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய டார்கெட். உங்க முகத்துல என்னைக்கும் சிரிப்பு இருக்கணும். நீங்க காலையில வந்தீங்கல்ல, பூ வாங்கி தலையில வச்சுக்கிட்டீங்களா, வளையல் போட்டுக்கிட்டீங்களா, இன்னைக்கு சந்தோஷமா என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. இதே சிரிப்பு என்றைக்கும் உங்கள் முகங்களில் நிலைக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர் அன்புமணியின் டார்கெட். அதுதான் அவருடைய இலக்கு. ஆனா இந்த அரசாங்கம் என்ன டார்கெட் வச்சிருக்கு தெரியுமா? என்ன டார்கெட் நினைக்கிறீங்க? இந்த அரசாங்கம் இந்த பொங்கலுக்கு அவர்கள் வைத்திருக்கும் டார்கெட் 50 கோடி ரூபாய்க்கு ஒயின் ஷாப்பிலும் சரக்கும் டாஸ்மாக் விற்கணும் தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஏனென்றால் போன வருடம் 30 கோடிக்கு தான் இந்த மாவட்டத்துல நம்ம மக்கள் குடிச்சிருக்கிறாங்க. இந்த வருடம் 3000 ரூபாய் பேங்க்ல வேற போட்டிருக்கிறோமே, கண்டிப்பாக அதையெல்லாம் வசூலித்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அரசாங்கம் 50 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் வருமானத்தை தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க இந்த பொங்கலுக்கு. அதுக்கும் இப்பயே அந்த பாட்டில்லாம் எல்லா ஊர்ல இறங்கிடுச்சான். கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறாங்க. மார்கழி மாசம் தான் கல்யாணம் எதுவும் நடக்காது, தை மாசம் தான் நடக்கும். அதனால பொங்கல் முடிச்சு தானே பண்ணுவீங்க அதுவும். அதனால எல்லா கல்யாண மண்டபத்தையும் வாடகைக்கு எடுத்து அதுல சரக்கு பாட்டில அடுக்கி வச்சு இருக்கிறாங்க. எதுக்கு? இந்த வருட பொங்கலுக்கு 30 கோடி ரூபாய் பத்தாது, இந்த மாவட்டத்துல ஒரு 50 கோடியா குடிக்கட்டும் என்ற ஒரு எண்ணத்தில், கெட்ட எண்ணம். அது என்ன விஷ தண்ணி, அதையா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது? அதுதான் அவங்க டார்கெட்டா வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு நம்ம ஆண் மக்கள் யாரும் குடிக்கிறது இல்லையாமா? ஏம்மா திருவள்ளுவர் மேல நம்ம ஆண் மக்களுக்கு, நம்மளுடைய வீட்டுல இருக்க ஆம்பளைங்களுக்கு என்ன பெரிய பாசம், என்ன பெரிய பற்று, என்ன பக்தி, என்ன மரியாதை? ஒன்னும் இல்ல. அன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிடுவாங்க, அரசு விடுமுறை. அதனாலதான் போய் குடிக்கிறது இல்ல. ஆனா சந்த கடையில எல்லாம் குடிச்சிடுவாங்க. அரசாங்கத்துக்கு தெரியும், டாஸ்மாக் மூலமா 20-30 கோடி சம்பாதிக்கலாம், சந்த கடை மூலமாக இன்னும் ஒரு 10-20 கோடி சம்பாதிக்கலாம். அது கணக்குல வராத பணம், அது முதலாளிகளுக்கு போயிடும். அதனால அரசாங்கங்கள் அதை தான் திறந்து விடுறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அதனால நீங்க எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தலில் உங்களுடைய தலையெழுத்தை, உங்கள் பிள்ளைகளின் தலையெழுத்தை நீங்க தான் நிர்ணயம் செய்கிறீங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு 1000, 2000, 3000 இன்னும் என்ன வேணாலும் கொடுப்பாங்க. அதையெல்லாம் கொடுத்து உங்களை ஏமாற்ற பாக்குறாங்க. ஏமாறாதீங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு பயந்து போயோ, ஐயோ காசை வாங்கிட்டோமே, அவங்களுடைய பேங்க்ல போட்டாங்க, கையில கொடுத்தாங்க, இந்த காசை கொண்டு போய் அப்ப ஓட்டு போடாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஏமாந்து போய் இவர்களுக்கே நீங்கள் வாக்களித்தீர்கள் என்றால் உங்க பிள்ளையோட தலையெழுத்த நீங்க தான் மாத்தி எழுதுறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க தாலிக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கல, பசங்களோட வாழ்க்கைக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கல. கள்ளசாராய சாவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற மாதிரி காசை கொடுத்துருவாங்க. அந்த 10 லட்சம் வச்சுக்கிட்டு இறந்து போன குழந்தைகளையோ இறந்து போன பெரியவங்களை மீட்டிட முடியுமா? சொல்லுங்க. முடியாது. எதுவுமே இல்ல. அது 10 லட்சம் ரூபாயும் பாதி பேர் கமிஷன்ல போயிடுமா இல்லையா? போயிடும். ஒண்ணுமே வராது. அதுதான் அவங்க பண்ணுவாங்க. காசை கொடுத்து வாயை அடைக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை தவிர வேற எந்த நல்ல திட்டமும் இவர்களிடம் இல்லை. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வைத்துக்கொண்டு உங்களுடைய அன்பு சகோதரன் அன்புமணியோட குறிக்கோள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் தான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன்ல. தமிழ்நாட்டை விட்டு போதை பழக்கம், தமிழ்நாட்டை விட்டு மது பழக்கம், தமிழ்நாட்டை விட்டு சாராய பழக்கத்தை ஒழிப்பேன் என்பதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள். அதைவிட என்னுடைய சகோதரிகள் உங்களுடைய முகங்களில் நிரந்தரமாக சிரிப்பும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவர் அன்புமணியின் ஒரே குறிக்கோள். அதற்காக தான் அவர் இவ்வளவு தூரம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நானும் உங்களோட தான் இருக்கேன், நீங்களும் எங்களோட இருப்பீங்க என்ற நம்பிக்கையோட உங்களிடலாம் கேட்டுக்கிற ஒரே விஷயம், இந்த தேர்தல்ல இவர்களுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதோ அவங்க அது என்ற அந்த எண்ணத்தையே மறந்துருங்க. உங்களுக்கு உங்க அண்ணா அன்புமணி மட்டும்தான் என்றைக்கும் துணை இருப்பாரு. அவருக்கு நீங்க இன்றைக்கும் துணையாக இருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரியாமா? அது செய்றீங்களா?
நன்றி நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அந்த சமயம் நீங்க வந்து எனக்கு சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் பதில் சொல்றீங்க. எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நான் சொன்னது போய் உங்களுக்கு சேர்றது மட்டும் இல்ல, உங்க ஊர்லயும் சேரணும். நீங்க ஒருத்தரும் ஒரு விஷயத்த கொண்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. தைரியமா காலரை தூக்கிட்டு சொல்லுங்க. 108 ஆம்புலன்ஸ் ஒரு முறை தூக்கி பயன்படுத்தக்கூடிய அந்த ஊசி சுகாதார திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தது எங்க அண்ணன் தான். எங்க அண்ணனோட நீங்க எல்லாம் இருக்காடு ஊர்ல இன்னைக்கு வராதவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. அதுதான் செஞ்சீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை, நம் குழந்தைகளுடைய வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும் இல்லையா? அது ஒண்ணு. அப்புறம் இந்த தேர்தல் ஓகே, சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி வருகிறது. உள்ளாட்சி தேர்தல்ல நீங்கெல்லாம் தயாராகுங்க. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டுல 70% பேர் வார்டு கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், நகராட்சி மெம்பர், வார்டு மெம்பர்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க எல்லாருமே அது மாதிரி ஆகலாம். ஒரு 500 ஓட்டு 5000 ஓட்டு கண்டிப்பா. ஏன்னா உங்க ஊர்ல அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்க சேர்மனாவோ வார்டு கவுன்சிலராவோ ஒன்றிய கவுன்சிலர் ஆனா லைட் போட்டுக்கலாம், தெரு போட்டுக்கலாம், சாலை வசதி செய்து கொள்ளலாம், எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்க செய்து கொள்ளலாம். பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன முதல்ல வேணும் தெரியுமா? பெண்களுக்கு உரிமை, தைரியம், பவர். அது இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கும். நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய ஹீரோவா இன்னைக்கு நீங்க யார் வேணாலும் ஹீரோவா இருந்துட்டு போலாம். ஆனா உங்களுக்காக உழைத்த அந்த ஹீரோ அன்புமணி தான்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யாரும் கிடையாது. நீங்க கேட்கவே இல்லை, கேட்காம உங்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்தார்கள். அதே போல உங்களுக்காக போராட்டம் செய்து சிறைக்கு போய் உங்களுக்காக பேசக்கூடிய அத்தனை ஹீரோக்களும் மேடையில் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் நீங்க எல்லாம் கட்சி கொடி எடுத்துட்டு போராட்டத்துக்கு போக மாட்டீங்க, ஆனா இவங்க எடுத்துட்டு போவாங்க. கட்சி கொடி எடுத்துட்டு போராட்டத்துக்கு போய் நிறைய விஷயங்கள் அவங்க செய்வாங்க. அதனால உங்களுடைய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் உங்களோட தான் இருக்காங்க. நீங்களும் அதே கதாநாயகி தான். கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பேர் வார்டு மெம்பராக ஒன்றிய கவுன்சிலராக ஜெயிச்சு உங்க ஊருக்கு நல்லது செய்யுங்க என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிமா. இவங்களோட சாப்பாடுலாம் இருக்கு. எப்பயுமே நம்ம வந்தா நம்ம தமிழ்நாட்டு பழக்கம் என்ன, யாரா வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்போம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு பொறுமையா போங்க. போட்டோவும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களை பார்க்க தான் வந்தேன், அதனால நம்ம எல்லாரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போலாம். நன்றிமா, நன்றி. தனித்தனியா எல்லாம் போட்டோ எடுத்துறாங்க, பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க.